இப்போ அமெரிக்க இந்திய உறவு எப்படி இருக்கும் இந்த ஜாதக அடிப்படையில்? விருச்சிகத்துக்கு வந்து டைம் வந்து பேடாக இருக்குன்னு சொன்னேன் வந்து. ஸோ இப்போ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து விருச்சிக ராசிக்காரர் வந்து. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு ஒரு 1 இயருக்கு வந்து உறவுநிலையிலேருந்து கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் வந்து. அந்த அளவுக்கு ஒரு சுமூகமாக இருக்காது அமெரிக்காவோட. அப்படியா? ஆமாம். பிரைம் மினிஸ்டர் மோடியோட ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது இன்னும் ஒரு 17-18 மாதம், அது இப்போ வந்து ஏப்ரல் 2025 இருக்கும் இல்லையா, டிசம்பர் 2026 அப்போ வந்து எலெக்ஷன் வந்திருக்காது, அது நாடாளுமன்ற தேர்தல் வந்திருக்காது. அதுக்கு முன்னாடியே வந்து அவர் பதவி விட்டு போவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படியா? ஆமாம். ஸோ அது வந்து ஏன்னா 8ல் குரு வரும்போது அந்த இன்டென்ஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் வந்து அதாவது இது வந்து ஆட்சி கலையிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுண்ணா. அவரே வேணான்னு சொல்லலாம், இல்லை எனக்கு போதும் பாவன்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டு வேற யாராவது வாங்கன்னு சொல்லி வழிவிடலாம். ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ வேற ஒரு தலைவர் பிஜேபியிலேருந்தே வருவதற்கான வாய்ப்பு 2026 டிசம்பர். தட்ஸ் மேக்ஸிமம் ஸ்ட்ரெச் வந்து 2026 டிசம்பர். என்னை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் இயர் மே ஜூன்லேயே அது நடந்துற வாய்ப்பு இருக்குது. மே 2026 இல்லைன்னா டிசம்பர் 2026. ஸோ இந்த சமயத்தில் வந்து ஒரு புது பிரைம் மினிஸ்டர் பிஜேபியிலேருந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்கேஸ் அது மாதிரி மாறும்போது, தலைமை மாறும்போது இந்தியா அமெரிக்காவோட உறவுநிலை வந்து சுமூகமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு வந்து டைம் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும், குருபலத்தோடு தான் இருக்கும் வந்து. ஸோ அதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது.